மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என மொழிந்த பகுத்தறிவு பெட்டகம் தந்தை பெரியார் வாழ்ந்த மண் ஈரோடு. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது அரசியலை புடம் போட்ட பூமி இது. பவானியும் காவிரியும் வளமூட்டும் மஞ்சள் மாநகரம் எனும் பெருமையை பெற்ற ஈரோடு தொழில் மாவட்டம் மட்டுமன்று, தமிழ் மரபையும் தமிழர் உழைப்பையும் சமூக நீதி கொள்கையையும் தாங்கி நிற்கும் தனித்துவமான மாவட்டம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி பாதையில் பயணப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவட்டம் தோறும் மக்கள் நலத்திட்டங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறார். அந்த வகையில் வரலாற்று பெருமைமிக்க மாவட்டத்திற்கு வருகை புரிந்து நலத்திட்டங்களின் வழி ஒளியேற்ற வந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஈரோடு மண்ணின் மக்கள் சார்பாக வாஞ்சையுடன் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் ஈரோடு மாவட்ட மக்கள் அடைந்த நன்மைகளை சற்றே திரும்பி பார்ப்போம். இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 4,09,354 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். மகளிர் வாழ்வில் ஒளிபாய்ச்சும் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 48.57 கோடி முறை கட்டணமில்லா பயணங்கள். பள்ளி குழந்தைகள் பசியின்றி பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் 53,716 மாணவர்கள் பயன். உயர்கல்விக்கு ஊக்கமளிக்க புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 48,801 மாணவிகளுக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 31,652 மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 12,065 இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. முதலமைச்சரின் தாயும் மாணவர் திட்டத்தில் 1,84,000 பேர் பயன். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் 8,65,845 பேர் பயன். கலைஞர் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 52,692 பேர் பயன். இவை மட்டுமா? ரூபாய் 59.60 கோடியில் ஈரோடு வெளிவட்ட சுற்றுச்சாலை 2 வழித்தடத்திலிருந்து 4 வழித்தடமாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்தல். 24.78 கோடியில் 36 உயர் வருவாய் பிரிவு பன்னடுக்கு மாடி குடியிருப்புகள், கடைகள், அலுவலக வளாக கட்டடங்கள். சித்தோடு, நம்பியூர், தாளவாடி ஆகிய இடங்களில் ரூபாய் 11.32 கோடி மதிப்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரியில் ரூபாய் 8.55 கோடி மதிப்பில் உள் விளையாட்டு அரங்கம். தியாகி ஐயா திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு பவானி சாகரில் ரூபாய் 3.4 கோடி மதிப்பில் முழு திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கம் என திட்டங்கள் நீள்கின்றன. இன்றைய நாளில் விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் போர்ப்படை தளபதி மாவீரன் பொல்லான் அவர்களின் முழு திருவுருவச் சிலையுடன் கூடிய அரங்கம். தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை எஸ்.கே. பரமசிவன் அவர்களின் திருவுருவச் சிலை ஆகியவற்றை திறந்து வைத்து ரூபாய் 65 கோடியில் தாளவாடி தாலுகாவில் அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகள் கட்டும் பணி, ரூபாய் 3 கோடியில் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கம் கட்டும் பணி, ரூபாய் 1.50 கோடியில் புதூர் கிராம ஊராட்சியில் பல்நோக்கு மைய கட்டடம் கட்டுதல் பணி என ரூபாய் 91.09 கோடி மதிப்பீட்டிலான 23 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி, ரூபாய் 74.90 கோடியில் சோலார் பேருந்து நிலையம், ரூபாய் 52.07 கோடியில் புன்சை புளியம்பட்டி நகராட்சியில் குடிநீர் திட்ட வளர்ச்சிப் பணிகள், ரூபாய் 19.16 கோடியில் 618 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம், ரூபாய் 8.50 கோடியில் அரசு தலைமை மருத்துவமனையில் MRI ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பொருத்துதல், ரூபாய் 235.73 கோடி மதிப்பில் 790 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 278.62 கோடி செலவில் 1,84,491 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மொத்தமாக ரூபாய் 605.44 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்டங்களை ஈரோடு மாவட்ட மக்களுக்கு வழங்க உள்ள நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல் எனும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க அறச்செயல்களை தொடர்ந்து செய்து வரும் வேந்தே நீவீர் நீரூழி வாழ்க, நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு.